படத்தினுடைய இறுதி அந்த சமயத்துல ஒரு படம் வந்தது. அந்த படத்துல இருக்கிற ஒரு பாட்டு, அந்த படத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையோ, ஆனா அந்த படத்தை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு இந்த பாட்டு இன்னைக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஹிட் சாங் இது, ஒரு கிராமத்து சாங் அப்படின்னு சொல்லணும். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த பாட்டு எனக்கு எப்படி பரிச்சயம் அப்படின்னு சொன்னாக்க, சுவரில்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற பாக்யராஜ் சார் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண படத்துல நைட் டியூட்டி முடிச்சு வருவாரு. சுமதி வீட்டு வாசல்ல இருப்பாங்க அந்த இருட்டுல. அங்க வாக்கிங் வந்துட்டு இருக்கிற சுதாகருக்கு அவங்க கை காமிப்பாங்க. ஆனா பாக்யராஜ் சார் நடுவுல இருப்பாரு. தனக்கு தான் சுமதி கை காமிக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கை காமிச்சிட்டு உடனே சைக்கிளை விட்டு இறங்காம அந்த சைக்கிள்ல அப்படியே சுத்தி சுத்தி ஒரு 4 வரி பாட்டு போடுவாரு. அந்த 4 வரி பாட்டு தான் எனக்கு உள்ளார பதிஞ்சுது. அதுக்கப்புறம் இது படம் என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தப்ப ஸ்ரீதேவிலாம் நடிச்ச படம் அப்படின்னு தெரிஞ்சது. குரங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் இது. இசைஞானி இளையராஜா இசையமைத்த பாட்டு. பாக்யராஜ் சார் அந்த பாட்டுன்னு சொல்லல, அதை சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு அது என்ன பாட்டுன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே புன்னவன குயிலே. இந்த பாட்டு தான் என்ன ஹிட்டுங்கிறீங்க. இது இந்த பாட்டை யார் நடிச்சிருக்கா என்ன ஏது எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. ஆனா இந்த பாட்டு அப்படியே நினைவுல இருக்கு. கங்கை மரன் சார் எழுதின பாட்டு இருக்கு. இளையராஜா அவர்கள் சுசீலாமாவோட சேர்ந்து பாடின பாட்டு. இன்னும் சொல்ல போனா இளையராஜா முதல்ல இசையமைத்தது அன்னைக்கு. இளையராஜா முதல்ல பாடியது 16 வயது நிலையில. இந்த பாட்டும் ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னாக்கா இளையராஜா அவர்கள் முதலாக பாடிய டூயட் பாட்டு இதுதான் அப்படிங்கிற ஒரு பெருமை இந்த பாட்டுக்கு உண்டு. அப்படி ஒரு கிராமத்து இசையோட அதே நம்மள ஒரு டிராவலிங்ல கூட்டு போற மாதிரி இருக்கும். வயக்காட்டுல அப்படியே ஓடிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த பாட்டு இருக்கும். மெட்டும் அப்படிதான், ரொம்ப எளிமையான மெட்டு. தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே புன்னவன குயிலே. தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே புன்னவன குயிலே. நான் தினந்தோறும் ரசிச்சாலும் தயட்டாது பசிக்காது சின்ன மணி குயிலே அடியே உன்ன நடக்கையிலே. தந்தன தந்தன இருக்கு. கண்ண சவக்குது என்ன தவிக்குது ஒன்ன நினைக்கையிலே இதம்மா என்ன நினைக்கையிலே. இப்படி வரிகள் பாருங்க. கண்ணம் சிவக்குது எண்ணம் தவிக்குது ஒன்ன நினைக்கையிலே இதமா என்ன அணைக்கையிலே. கண்ணு சிமிட்டுது என்ன விரட்டுது மெல்ல சிரிக்கையிலே நீதான் என்ன ரசிக்கையிலே. உள்ளம் சிலிர்க்குது மின்னி ஜொலிக்குது கட்டி பிடிக்கையிலே நெசமா கைய பிடிக்கையிலே. இது அணைச்சாலும் குறையாது அழிச்சாலும் மறையாது சொல்ல தெரிஞ்சிருந்தும் ஆனா நான் சொல்ல முடியலையே. தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே புன்னவன குயிலே. தவையெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாரு. வயலின் மாதிரி அப்படியே இழஞ்சி வந்துட்டு இருக்கும் அந்த காத்துல. அதுக்கப்புறமா பட்டுக்கழுத்துல முத்து தெரியுது பொண்ணு சிரிக்கையிலே அழகு கண்ண பறிக்கையிலே. தொட்டு தழுவுன்னு சொல்லி அழகிது இந்த மனசினிலே ரெண்டும் சின்ன வயசினிலே. விட்டு விலகுன்னு வெக்க தடுக்குது போக முடியலையே எனக்கு ஏது புரியலி. எப்படி பாருங்க. பட்டு கழுத்துல முத்து தெரியுது பொண்ணு சிரிக்கையில அழகு கண்ண பறிக்கையிலே. தொட்டு தழுவுன்னு சொல்லி அழைக்குது இந்த மனசினிலே ரெண்டும் பட்டுக்கழுத்துல முத்து தெரியுது பொண்ணு சிரிக்கையிலே அழகு கண்ண பறிக்கையிலே. தொட்டு தழுவுன்னு சொல்லி அழைக்குது இந்த மனசினிலே ரெண்டும் சின்ன வயசினிலே. நாம் பாய் போட்டு படுத்தாலும் பாலாக குடிச்சாலும் தூக்கம் குடிக்கலையே எனக்கு ஏதும் ருசிக்கலையே. தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே புன்னவன குயிலே. சின்னஞ்சிறுசுக கொஞ்சி குழவுது அந்தி பொழுதினிலே ஊஞ்சல் ஆழ விழுதினிலே. கன்னி வயசுல பொண்ணு சிரிக்குது என்ன சுகம் அதிலே நினைச்சு எங்கி தவிப்பதிலே. இன்ப நடப்புல வெந்து தவிக்குது பட்ட பகலினிலே கொளுத்தும் உச்சி வெயிலினிலே. இது தானாக ஆறாது தழுவாம தீராது ஒண்ணும் புரியலையே புரிஞ்சும் சொல்ல தெரியலையே. தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே புன்னவன குயிலே.
இசைஞானி இளையராஜா ஜோடியோடு சேர்ந்த பாடிய பாட்டல், சுசீலா அம்மா பாடினது, கங்கைபுரம் சார் எழுதுனது, லட்சுமி அப்படிங்கிற ஸ்ரீதேவி நடித்த இந்த திரைப்படம் இது. வணக்கம்.